விஜய் அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா கட்சி நடத்த முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு தலைவர் உருவாக்கிட்டாரு. அந்த தலைவர் உருவாக்குனது அவர் அண்ணா அண்ணா யாரு அப்படிங்கிறதே எம்ஜிஆர் மூலியமா தான் மக்களுக்கு தெரிஞ்சு. யாரு எம்ஜிஆர் அப்படிங்கிறது தனியாக கிடையாது. விஜய் சும்மா ஒரு சன் பிக்சர்ஸில் படத்தில் நடிச்சுட்டு, உதயநிதி ஸ்டாலினோட குருவி படம் நடிச்சுட்டு, இப்போ நான் ஃபீல்டில் இருக்கும்போதே வெளியில் வரங்கிறாரு. என்ன செஞ்சுட்டேன்? நேற்று 1000 சேர் உடச்சிக்கிறேன், போன மாட்டால் 2000 சேர் உடச்சிக்கிறேன். உங்கள் தொண்டர்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதா? ஒரு கொடிக்கம்பம் நட்டுற அளவுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஆனால் என் தலைவன் சத்துணவு தண்ட சாமானிய தலைவர். ஒரு ஏழை மக்கள் சத்துணவு தரணும். அந்த சத்துணவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த உணவு சமைக்கிறதுக்கு வேலை கொடுத்தாரு. ரேஷன் கடை உருவாக்குனார். பிரைவேட்டாக அந்த ரேஷன் கடையை கவர்மெண்ட்டாக மாற்றினார். இத்தனை மக்கள் பணி இருக்குது. நீ என்ன மக்கள் பணி செஞ்ச? எதுக்காக செஞ்ச? 50 வயசில் அரசியல் வர அவரெல்லாம் சாதாரணமாக ஆரம்பித்தோன்னா ஜெயிக்கல. திமுகவில் இருந்தார். திமுகலேருந்து உழைச்சார். திமுக சின்னத்தை கூட மக்களோட சேர்த்துனார். அண்ணா யார்? அண்ணா யார்? எம்ஜிஆர் சொல்கிறாரு. எம்ஜிஆர் யார் அந்த அண்ணா அப்படின்னு அண்ணாவே அறிமுகப்படுத்தின மாதிரி எங்கள் தலைவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண தலைவர் நினச்சிட்டிங்களா? விஜய் அவர்களே, நீங்கள் எம்ஜிஆரோட அரசியல் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அவர் எல்லாத்தோட பாசிட்டிவ் பண்ணுறாரு. நீங்கள் கிரீஸ் அடித்து மக்கள் உங்கள் பக்கத்தில் வரக்கூடாதுக்கு வேண்டி கிரீஸ் அடிச்சுக்கிறீங்க. ஆனால் என் தலைவர் அப்படி கிடையாது. கட்டி பிடிச்சி சேத்துல மடித்து கட்டின வேஷ்டி கட்டி இறங்கி வந்தவர்.